இயல் மின்னிதழின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் இயல் கூடுகை நாம் தொடர்ந்து இணைய வழியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். சிறார் இலக்கியம் என்று மட்டுமில்லாமல் குழந்தைகளினுடைய முழுமையான ஆளுமை வளர்ச்சிக்கு எவற்றையெல்லாம் பெரியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்கிற விதமாக சிறார் இலக்கியத்தினுடைய பல்வேறு கூறுகள், ஓவியங்களை குறித்தும் நாடகங்களை குறித்தும் குழந்தைகளினுடைய யூனிசெஃபில் அவர்களுடைய உரிமைகள் குறித்தும் அறிவியல் குறித்தும் அறிவியல் படைப்புகளை குறித்தும் வாசிப்பு பண்பாடு குறித்தும் இப்படி ஏராளமான தலைப்புகளில் தொடர்ச்சியாக நாம் மாதந்தோறும் 25ஆம் தேதி இரவு 8 மணிக்கு இயல் கூடுகையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது இயல் கூடுகையின் 14வது கூட்டம். இந்த இணையவழி கூடுகைக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் கவிஞர் ரேவதி முகில் அவர்களை நாம் இந்த கூடுகைக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறோம். ரேவதி முகில் ஒரு கவிஞர், மொழிபெயர்ப்பாளர். அவர் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் மனையியலில் ஹோம் சயின்ஸ் தானே மனையியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். அத்துடன் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போஜ் திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கல்வியியல் பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். இப்போது தமிழ்நாடு அரசினுடைய குழந்தைகள் நலத்துறையில் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த ஊர் பெரியகுளம், இருந்தது வத்தலக்குண்டு. இப்போது அவர் சென்னையில் வசிக்கிறார். மிக முக்கியமாக எனக்கு அறிமுகமாகும் பொழுது ரேவதி முகில் ஒரு கவிஞராகத்தான் அறிமுகம். அதற்கு பிறகு சமீபத்தில் தான் அவருடைய மொழிபெயர்ப்பு பணிகள் குறித்து நான் தெரிந்து கொண்டேன். உண்மையிலேயே மிக முக்கியமான கவிஞராகவும் அவர் எலக்ட்ரா என்கிற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். சில சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார் என்கிற ஒரு தகவலை நான் அவருடைய குறிப்பை படிக்கும் பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். அதிலும் குறிப்பாக ஈ என்கிற ஒரு சிறுகதை, வெறுமன ஒலிதான், ஈ அப்படிங்கிற ஒரு சிறுகதை நம்முடைய மதிப்பிற்குரிய எழுத்தாளர் வாமா அவர்கள் தொகுத்த The Stomach That Chewed Hunger and Other Stories என்கிற ஒரு ஆங்கில பதிப்பகம், சுபான் பப்ளிகேஷன்ஸ் என்கிற ஒரு ஆங்கில பதிப்பகம், அந்த பதிப்பகத்தின் வழியாக அந்த சிறுகதை அந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அது குறிப்பாக தமிழில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய தலித் பெண் சிறுகதை ஆசிரியர்களின் தொகுப்பாக அந்த தொகுப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது மிக 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 முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் நம்முடைய கவிஞர் ரேவதி முகில் அவர்கள் இந்த கூடுகையில் குழந்தைகளின் உரிமைகளை குறித்து அவர் பேசுவதற்காக வர இருக்கிறார். நமக்கு இப்போது இன்று உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நாளும் கூட. இந்தியாவை எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு டெல்லியிலே நடந்து முடிந்திருக்கிறது. கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு மாணவர்கள் மட்டுமல்ல, ஒரு மக்கள் திரள் உறுதியோடு நின்றால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் என்பதை, அதுவும் குறிப்பாக ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு வரை நாம் ஜென்சி தலைமுறையை பற்றி அநேகமாக எல்லோருமே வேறு விதமாக பேசிக்கொண்டிருந்த தமிழ்நாட்டில் பேசிக்கொண்டிருந்த இந்த ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை டெல்லியினுடைய அந்த போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைமையில் நடந்த அந்த போராட்டம் நம் எல்லோருக்குமே மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இந்த இளைஞர்கள்
நினைத்தால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கையை என் போன்ற தலைமுறைக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்திலே நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் நம்முடைய குழந்தைகளினுடைய உரிமைகள் குறித்து நாம் பேச வேண்டியது, விவாதிக்க வேண்டியது, உரையாட வேண்டியது மிக மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன். ரேவதி முகிலினுடைய ஒரு கவிதையோடு அவரை வரவேற்கலாம் என்று நான் நினைக்கிறேன். தேவதை கதைகள் என்ற ஒரு கவிதை. இட்லியும் தோசையும் தின்று கொண்டிருக்கிறது பசித்த புலி. தாயை தின்ற சிங்கத்தை போலீஸில் பிடித்து கொடுக்கிறது குட்டி முயல். காக்கையிடம் ப்ளீஸ் சொல்லி வடை வாங்கி தின்கிறது நரி. ஆமையின் முதுகில் ஏறி வலம் வருகிறது போட்டிக்கு வந்த முயல். ஆக்டோபஸுடன் விளையாடி கொண்டிருக்கின்றன டாமும் செரியும். கதை சொன்ன களைப்பில் தூங்க ஆரம்பிக்கிறது குழந்தை. புதுக்கதைக்குள் புகுந்து கொள்ளும் தங்கள் முறைக்காக தலைமாட்டில் காத்திருக்க ஆரம்பிக்கின்றன மற்ற விலங்குகள் எல்லாம். ஒரு அற்புதமான ஒரு குழந்தமை கவிதை என்று நான் சொல்லுவேன். ஒரு குழந்தைகள் எப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், கற்பனை செய்கிறார்கள் என்பதையும் அவர்களுடைய கதைகளுக்குள் செல்வதற்காக வருவதற்காக விலங்குகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன என்கிற அந்த கற்பனையும் உண்மையிலேயே குழந்தைகளினுடைய உலகை புரிந்து கொள்வதற்கு இந்த கவிதை மிக முக்கியமான திறவுகோலாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட கவிதைகளை எழுதியிருக்கக்கூடிய கவிஞர் ரேவதி முகில் அவர்களை இந்த குழந்தைகளின் உரிமைகள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு இயல் மின்னிதழ் அறம் முகில் கிளையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடங்கிருக்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். தோழரினை பத்தி அறிமுகப்படுத்தும் பொழுது குழந்தைகள் மத்தியில வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. கூடுதலா ஒரு தகவல், நான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில வேலை பார்த்துட்டு இருக்கேன். கடந்த 14 வருடங்களாக ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துல 12 வருடங்களாக வட்டார அளவிலான அலுவலராகவும், கடந்த 2 வருடங்களாக கரூர் மாவட்ட திட்ட அலுவலராகவும் பணியாற்றி வந்துள்ளேன். இப்போ சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னால சென்னைக்கு மாவட்ட சமூக நல அலுவலரா பணியிட மாறுதல் பெற்று வந்திருக்கேன். இப்ப என்னோட இந்த கடந்த 10 நாட்களாக என்னோட மனநிலை திடீர் பணியிட மாற்றத்தினால ரொம்ப ஒரு மனப்பதட்டம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்த சமயத்துலதான் தோழர் உதயசங்கர் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தலைப்புல குழந்தைகள் குறித்த ஒரு தலைப்புல பேசணும்னு சொன்னப்போ எனக்கு உண்மையிலேயே அது ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா திடீர் பணியிட மாற்றம், புது ஊரு, புது சூழல், சொல்ல போனா பணி கூட, வேலை கூட புது வேலை தான். கடந்த 14 ஆண்டுகளாக நான் இருந்த ஒரு பணிக்கும் இப்ப பணியிட மாறுதலில் வந்திருக்கிற பணிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. இப்ப பெரும்பாலும் பெண்களுக்கான உரிமைகள், சட்டங்கள், அவர்களுக்கான நலம் குறித்த பணிக்குதான் இப்ப நான் மாறுதலாகி வந்திருக்கேன். அந்த சூழ்நிலையில மறுபடியும் குழந்தைகளோட உரிமைகள் குறித்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் உண்மையிலேயே என்னோட நல் வாய்ப்பா தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு தோழருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அருமையான இந்த ஒரு கூகுள் மீட்ல இணைஞ்சிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகள் உரிமைகள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இந்த உரையாடல் மாதிரியே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் மட்டும் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஒரு 2-3 ஒரு நிகழ்வுகளை நம்ம கொஞ்சம் விவாதிக்கலாம். ஒரு சம்பவம், முதல் சம்பவம், ஒரு அம்மாவும் ஒரு பெண் குழந்தையும் ஒரு கடைக்கு போறாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரியான ஒரு கடைக்கு போறாங்க.
போறப்ப அங்க வந்து குழந்தைக்கு பிடிச்ச ஒரு சீரியல், இந்த கலர் கலரா போட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீரியல் டப்பா இருக்கு. அந்த குழந்தை வந்து எனக்கு இன்னைக்கு நைட்டுக்கு இந்த சீரியல் தான் வேணும் அப்படின்னு கேக்குது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல வேண்டாம், முடியாது, நான் அதை வாங்கி தர மாட்டேன். இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு வந்து சப்பாத்தி பிளஸ் ராஜ்மா கூட்டு பண்ணி வச்சிருக்கேன், நீ அதுதான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த குழந்தை, இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சீரியல், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்றாங்க, பொறுமையா அந்த குழந்தையோட உயரத்துக்கு கீழே உட்காந்து, இங்க பாருடா, அம்மா இன்னைக்கு உனக்காக சப்பாத்தி பண்ணியிருக்கேன், ரொம்ப சத்துள்ள ஒரு உணவு, ராஜ்மா நல்ல சத்துள்ள ஒரு பயறு, நல்ல டேஸ்டா பண்ணிருக்கேன், நீ இன்னைக்கு சாப்பிடு, நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்றாங்க. இந்த கான்வர்சேஷன்ல, இந்த உரையாடல்ல என்ன மாதிரியான குழந்தையோட உரிமைகள் டிராவல் ஆகுது அப்படிங்கறத யாராவது சொல்ல முடியுமா? இதுல ஒரு டிஸ்கஷன் தான். குழந்தை வந்து அவங்களுடைய உணவை அவங்களே தேர்வு பண்றதுக்கான உரிமை. வெரி குட். அப்புறம் ஆனா அந்த தேர்வு வந்து பலிக்கலையே. மறுக்கிறதுக்கான உரிமை, அவங்களுக்கு பிடிக்காத உணவா இருந்தா அதை மறுக்கிறதுக்கான உரிமை. சரி, அடுத்து வேற ஏதாவது? சரி, நான் எனக்கு தெரிஞ்ச உரிமைகளை நான் சொல்லலாம்னு விரும்புறேன். முதல்ல வந்து அந்த குழந்தை வந்து பேசுவதற்கான உரிமை, தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதற்கான உரிமை. நீங்க சொன்னதுதான் தேர்வு பண்ற உரிமை. அதுக்கு அடுத்து முதல் உரிமை தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிற உரிமை. இரண்டாவது உரிமை நீங்க சொன்னது ஒரு விஷயத்தை தேர்வு செய்வதற்கான உரிமை. இந்த பக்கம் நம்ம பேரண்ட் சைடு பார்த்தோம்னா, குழந்தையோட அந்த விருப்பத்தை மறுக்கிறதுக்கான உரிமைன்னு சொல்றதை விட, அந்த வார்த்தைகளுக்கு பதிலா இன்னும் நம்ம கொஞ்சம் மேம்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தலாம்னா, குழந்தையின் ஊட்டச்சத்தையும் உடல் நலனையும் பாதுகாக்கிற உரிமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா என்னதான் அதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னதான் அது பேக்டு ஃபுட்டா இருந்தாலும் அதுல வந்து கண்டிப்பா கெமிக்கல்ஸ் சேர்த்திருப்பாங்க. அது ஒரு துரித உணவு. என்னைக்குமே துரித உணவு வந்து குழந்தைகள் மட்டும் இல்ல, நம்ம நலனுக்கே கேடானது. அப்படி இருக்கும் பொழுது வாங்கி தரலாம், வாங்கி தராம அப்படி குழந்தைய ட்ரையா வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அன்னைக்கு அம்மா செஞ்சிருக்கிற அந்த சப்பாத்தியும் ராஜ்மா குருமாவும் ரொம்ப சத்தானது அப்படிங்கறத குழந்தைக்கு புரிய வச்சு, நான் உனக்கு ஊட்டச்சத்துள்ள உணவை தர்றேன் அப்படிங்கிற உரிமையை நிலைநாட்டுதல். அது குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏன்னா குழந்தைங்களோட உலகத்துல எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறது. இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு உரிமையும் ஆபரேட் ஆயிருக்கு. அடுத்த ஒரு சம்பவம், வீட்டுல இதே நைட் நேரம் அம்மா அப்பா குழந்தை எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல பயன்படுத்துற ஒரு தட்டை வந்து கோபத்துல குழந்தை தூக்கி எரிஞ்சிருது. எரிஞ்ச உடனே அவங்க அப்பா சொல்றாரு, நீ இப்படி தட்டை தூக்கி எரிஞ்சிட்டீல, நாளைக்கு நான் உன்னை அவுட்டிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன், நாளைக்கு நான் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. இங்க என்ன உரிமை ஆபரேட் ஆகுது? குழந்தை சைடும் சொல்லலாம், அப்பா சைடு பேரண்ட் சைடும் சொல்லலாம். குழந்தையும் கோவத்தோட ரியாக்ட் பண்ணுது, அப்பாவும் கோவத்தோட ரியாக்ட் பண்றாரு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கலாம். நான் பேசுறது கேக்குதா தோழர்? நீங்க பேசுறது கேக்குது.
நீங்க சொல்ற அனுபவம் எல்லாம் அன்றாட நடந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்கும் புரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் பண்றதுதான் தோழர் இது. அதுதான் அதனாலதான் இதுல என்ன இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நானே சொல்லிடுறேன் தோழர். குழந்தைக்கு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற உரிமை இருக்கு. அப்பாவுக்கு குழந்தையோட உரிமைய தடுக்கிற விஷயம் நடக்குது. குழந்தையோட உணர்வை வெளிப்படுத்துவதை தந்தை தடுக்கிறாரு. அப்ப அப்பா சைடு நடக்கிறது குழந்தை உரிமை மீறல். எப்பயுமே பேரண்டிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தோழர். ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 கடினமான வேலை. நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாம், நீ உன் குழந்தைய அப்படி வச்சுக்கோ இப்படி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குழந்தையோட உரிமை பாதிக்கப்படாம அந்த குழந்தைய வளர்க்கறதுங்கிறது உலகத்துல இருக்கிற சவாலே மிகப்பெரிய சவால் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப இந்த குழந்தையோட உரிமைகள் அப்படிங்கறத நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் இங்க பாக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். சாதாரணமா நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை எப்படி இருக்கணும் இதையாவது சொல்லலாம் தோழர். எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் குழந்தைகள் மீது. நல்ல ஆக்டிவா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், நிறைய சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேலையை சொல்லணும் அப்படின்னா சொன்ன பேச்சு கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. என்ன சொல்றோமோ அதை அப்படியே நம்ம ஏத்துக்கணும், அது எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க பெற்றோர்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்தது வேற சேட்டை எதுவும் பண்ணக்கூடாது அந்த விஷயம். ஆமா, இதெல்லாம் அவங்க சேட்டை சொல்றதை கேட்கணும். அடுத்தது நல்லா ஆக்டிவா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆக்டிவா இருக்கணும் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை. ஆமா, இல்ல இது எங்க வீட்டுல எதிர்பார்க்காதனால எனக்கு அது சொல்ல வரல. அப்படி எதிர்பார்க்காததான் இங்க கூடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இதை மட்டும் எடுத்துக்கலாம். நேரம் கருதி நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒழுக்கமா இருக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது, ஆக்டிவா இருக்கணும், சொல் பேச்சு கேட்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், எல்லா குழந்தைங்களை விட சிறந்த குழந்தைய நம்ம இருக்கணும். இது உலகத்துல இருக்கிற எல்லா பேரண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனா இது பெரும்பாலும் நிறைவேறாது. நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோம்? நம்ம குழந்தையா இருக்கும் போது ஒழுக்கத்தோட இருந்தோமா? சேட்டை பண்ணாம இருந்தோமா? சொல் பேச்சு கேட்காம அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சுட்டு இருந்தோமா? ஆக்டிவா இருந்தோமா? ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தோமா? நல்ல மார்க் எடுத்தோமா? அப்படிங்கறத நம்ம இடத்துல நம்ம குழந்தைங்களை வச்சு பார்க்கும் பொழுது இதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏத்துக்கணும், அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கணுங்கிறது தான். தொடர்ந்து உரிமைங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கனால நிறைய பேருக்கு உரிமைனாலே கோர்ட்டு, லாயரு, அதுக்கப்புறம் லீகல் டாக்குமெண்ட்ஸ், போராட்டம், இந்த மாதிரிதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா குழந்தைங்கள விஷயத்துல இது எதுவுமே கிடையாது. இது எதுவுமே கிடையாதுன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில குழந்தைகளோட உரிமைகளை எப்படி பாதுகாக்கணும், என்னென்ன உரிமைகள் இருக்கு, அதை எப்படி பாதுகாக்கணும், எதெல்லாம் வயலேட் பண்ணப்படுது அப்படிங்கறத நான் சிம்பிளா பேசலான்னு இருக்கேன். மொத்தமே 4 உரிமைகள் தான் குழந்தைங்களுக்கு. ரைட் டு சர்வைவல் அண்ட் ஹெல்த், உயிர் வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்குமான உரிமை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சோசியல் ஈவில் அது கண்டுபிடிக்கப்பட்டது. கருக்கொலை, சிசுக்கொலை இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னும் கூட சில இடங்கள்ல இது என்ன குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கறத பார்த்து மெடிக்கலி டெர்மினேட் பண்றதுக்கான இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல. அதுக்கான கோட் வேர்ட் கூட சொல்லுவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்த உடனே நீ போய் ஒரு ஃபேண்டா குடி அப்படின்னாங்கன்னா அது ஃபீமேல், நீ போய் மிரிண்டா குடி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மேல் சைல்டு. இது ஒரு கோட் வேர்டா இல்ல ஸ்கேன் சென்டர்ஸ்ல பயன்படுத்தப்பட்டு இருக்கு. சோ ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஃபேண்டாவாவும் மிரண்டாவாவும் அடையாளப்படுத்தப்படுகிற இந்த சூழல்ல இன்னும் கூட இந்த செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ குழந்தைகளுக்கான உயிர் வாழும் உரிமை அந்த இடத்துல நம்ம மறுக்கப்படுது.
அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக வாழும் உரிமை. ஆரோக்கியம் அப்படின்னா உயிர் வாழும் உரிமை அப்படிங்கிறதுல மிக அடிப்படையான விஷயம் உணவு, உடை, இருப்பிடம், உடல் நலம், ஊட்டச்சத்து, மருத்துவம், தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு. இது எல்லாம் சேர்ந்ததுதான் உயிர் வாழும் உரிமை மற்றும் ஆரோக்கியத்துக்கான உரிமைன்னு சொல்றோம். உணவு அப்படிங்கிறது குழந்தைக்கு பீட்சா வாங்கி கொடுக்கலாம், அந்த குழந்தை கேட்ட மாதிரி கலர்ஃபுல் சீரியல்ஸ் வாங்கி கொடுக்கலாம், அல்லது அந்த அம்மா மாதிரி சப்பாத்தியோ அல்லது ஒரு நல்ல ஒரு காய்கறிகள் கலந்த பருப்பு சாதமோ செஞ்சு கொடுக்கலாம். ஆனா குழந்தைங்களுக்கு என்ன உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலா போகாம கொஞ்சம் மேம்போக்கா நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு 10 வயசுக்குட்பட்ட குழந்தைக்கு ஒரு 1 to 10 வயசுக்குட்பட்ட குழந்தைக்கு குறைந்தபட்சம் 1060 கிலோ கேலரியில இருந்து 1700 கிலோ கேலரி கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு 16 கிராம்ல இருந்து 30 கிராம் வரைக்கும் புரதச்சத்து தேவைப்படுது. இது இல்லாம கால்சியம், அயன், விட்டமின்கள், இந்த சத்துக்கள்லாம் அன்றாட உணவுல தேவைப்படுது. இதை நம்மளோட ஐசிஎம்ஆரோட ரெக்கமெண்டரி டயட்ரி அலவன்சஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சார்ட்ல கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு இந்த கால்சியம், அயன், விட்டமின், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இதெல்லாம் ஒரு நாளைக்கு தேவையான அளவு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம எப்படி உறுதி செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம போய் ஒரு ஒரு தராசுல அளந்தோ இல்ல எடை பார்த்து நம்ம கொடுக்க போறது இல்லை. அந்த குழந்தை சாப்பிடுற அளவுக்கு ஒரு நாளைய உணவுல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கறத ஒரு சிம்பிளா சொல்லலாம்னு இருக்கேன். அந்த நாளைக்கு தேவையான கலோரி தானியங்கள், அது அரிசியா இருக்கலாம், ராகியா இருக்கலாம், கம்பா இருக்கலாம், கேழ்வரகா இருக்கலாம். அதாவது இருக்கிற எல்லா வண்ணங்களையும் இருக்கிற தானியங்களை அன்றாடம் குழந்தைங்களோட உணவுக்கு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது புரதச்சத்து. கண்டிப்பா குழந்தைங்களோட உடல் வளர்ச்சிக்கு புரதச்சத்து தேவைப்படும். உடல் சக்தியா ஆற்றலோட இருக்கிறதுக்கு மாவுச்சத்து தேவைப்படுங்கிற மாதிரி குழந்தைங்களோட உடல் நல்லா வளரணும்னா புரதச்சத்து மிகவும் அவசியம். அதே மாதிரி நோய்களிலிருந்து எதிர்ப்பு சக்தி வேணும்னா வைட்டமின்களும், கால்சியமும், இரும்பு சத்தும் ரொம்ப ரொம்ப அவசியம். இத நம்ம கொடுக்கறோங்கிறத எப்படி நம்ம உறுதி பண்றது அப்படின்னா, இன்றைக்கு என்னோட குழந்தைக்கு நானு ஏதாவது ஒரு வண்ணத்துல, வெறும் வெள்ளையாவே இல்லாம ஏதாவது ஒரு வண்ணத்துல தானியம் கொடுத்திருக்கேனா, ஏதாவது ஒரு வண்ணத்துல நமக்கு தெரியும் பருப்பு, பயிர் எல்லாம் வேற கலர்ல இருக்கு, ஏதாவது ஒரு வண்ணத்துல ஒரு பருப்போ, பயரோ, மாமிசமோ, முட்டையோ நான் கொடுத்திருக்கேனா? கண்டிப்பா கொடுத்திருக்கேன். இன்னைக்கு என் குழந்தை குறைந்தபட்சம் 3 வகையான காய்கறி சாப்பிடுச்சா? அதே மாதிரி இன்னைக்கு என் குழந்தை குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு பழமாவது சாப்பிடுச்சா? இத அந்த காய்கறி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வண்ணங்கள்ல இருந்ததா, அந்த பழம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வண்ணங்களில் இருந்ததா அப்படிங்கறது உறுதி பண்ணாலே போதும். நம்ம குழந்தைக்கு தேவையான அந்த உணவுங்கிற உரிமைய நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆயிடலாம். நம்ம சில குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ ஓபன் பண்ண சொல்லி விஜய் டிவில ஒரு ப்ரோக்ராம் நீயா நானால காமிச்சாங்க. அதுல நிறைய குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்ல என்ன இருந்ததுன்னா லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும். அங்க கொண்டு வந்திருந்த குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்ல இருந்தது அதுதான். ஏன்னா அது செய்யறதுக்கு ஈஸி. உருளைக்கிழங்கு பொரியல் பண்றது ரொம்ப ஈஸி, எலுமிச்சம்பழம் சாதம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சாதத்திலையும் உருளைக்கிழங்குலையும் ஒரு குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து அந்த உரிமைங்கிறத நம்ம முழுமையா கொடுத்துருக்கோமானா இல்லை. ஏன்னா எலுமிச்சை சாதத்தை பண்ணும் பொழுது நம்ம சூடா அதுல லெமனை புழிக்கிறப்போ அதுல இருக்க சத்துக்கள் அப்பயே போயிடும். அதை மத்தியானம் வரைக்கும் வச்சு சாப்பிடும் போது அது வெறும் மாவுச்சத்து மட்டும்தான். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் வெறும் மாவுச்சத்து தான். இது நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு உணவுல என் குழந்தைக்கு தானியங்களும், பயிர், புரதமும், காய்கறியும், பழமும் வெவ்வேறு வண்ணத்தையும் நான் கொடுத்திருக்கேனா, இந்த வாரத்துல எல்லா வண்ணங்களையும் நான் கவர் பண்ணிட்டேனா அப்படிங்கிறது குழந்தையின் உரிமை, உணவுக்கான உரிமையை நம்ம உறுதிப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது ஆரோக்கியமா வாழும் உரிமை அப்படிங்கிறது என்னன்னா, குழந்தைக்கு எந்த நோயும் வராம, தொற்று நோய்கள் எதுவும் இல்லாமல் அவர்களை நம்ம பாதுகாக்கிறோமா அப்படிங்கிறது அடுத்த உரிமை. அதே போல குழந்தை மரியாதையா தன்னுடைய மரியாதையை காத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய டிக்னிட்டியை காத்துக் கொள்வதற்காக உடை போடுறோமா அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நம்மளோட அங்கன்வாடி மையங்கள்ல குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்திருக்காங்க.
அது என்ன யூனிஃபார்ம்னா யூனிசெக்ஸ், ட்ரௌசர் டிஷர்ட் போடுற மாதிரி. அது ரொம்ப மரியாதையான உடை. ஏன்னா நிறைய கிராமங்கள்ல இருக்கிற நிறைய தாய்மாருக்கு குழந்தைங்களுக்கு வந்து உள்ளாடை அணிவிக்கிற பழக்கம் இருக்காது, அதுக்கான வாய்ப்பும் இருக்கு, அதை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்காது. அப்போ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூனிசெக்ஸ் உடைய, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் போடுகிற ஒரு உடைய நம்ம தேர்வு செய்யறோமா அப்படிங்கறதையும் நம்ம வந்து ரொம்ப இதா இருக்கணும். அதே மாதிரி இதுதான் வந்துட்டு உயிர் வாழும் உரிமை மற்றும் ஆரோக்கியமாக வாழும் உரிமை அப்படிங்கிறது. ஒரு குழந்தை வந்து எந்த கருக்கொலையிலிருந்து தப்பித்து, சிசுக்கொலையிலிருந்து தப்பித்து, நோய் நொடியிலிருந்து தப்பித்து, சத்தான ஊட்டச்சத்து உணவோட அந்த குழந்தை எந்த நோய் நொடி இல்லாம வாழும் உரிமையை நம்ம என்னைக்கும் நம்ம அதை உறுதி செய்யணும். அடுத்த உரிமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வளர்ச்சிக்கான உரிமை. இதுல வளர்ச்சி அப்படின்னா ரெண்டு விதத்துல சொல்லலாம். ஒண்ணு கல்வி வளர்ச்சி, இன்னொன்னு இன்டர்னலா ஒரு பர்சனாலிட்டியா ஒரு ஆளுமைக்குரிய வளர்ச்சி அப்படின்னு. இப்ப கல்வி அப்படின்னா நம்ம முன்பருவ கல்வி எடுத்துக்குவோம். ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கன்வாடி மையமாக இருக்கட்டும், மழலையர் பள்ளியாக இருக்கட்டும், பாலர் பள்ளியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி கல்வி கொடுக்குறோம் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். நம்ம கல்வி அப்படின்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல வர்றது வந்து என் குழந்தை இன்னைக்கு பென்சில் எடுத்து ABCD எழுதுச்சா, ஆனா எழுதுதா, 1 2 3 எழுதுதா அப்படிங்கறதா நம்மளோட பெரும்பாலான பெற்றோர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு அவசரமா இருக்கு. என் குழந்தை வந்து எழுத ஆரம்பிச்சிருச்சு, சாரி அவங்க குழந்தை எழுத ஆரம்பிச்சிருச்சு, என் குழந்தைக்கு இன்னும் ஏ கூட போட வரல, ஒரு கோடு கூட போடல, நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். அப்படி இல்லை. ஒரு குழந்தைய வந்து முன்பருவ கல்வின்னு எடுத்துட்டா அந்த குழந்தை நல்லா ஆடணும், பாடணும், விளையாடணும், குதிக்கணும். இதுதான் ஒரு குழந்தைக்கான முன்பருவ கல்வியின் அடிப்படையா இருக்க முடியும். அது பேனா எடுத்து எழுதுறதுல ரொம்ப லேட்டஸ்ட். பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த 5 வயசுல வேணா சும்மா ஒரு கிரையானை கொடுத்து எழுத சொல்லலாம். பென்சிலையோ பேனாவையோ எழுத சொல்றது குழந்தையின் மீது திணிக்கிற மிகப்பெரிய வன்முறைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ குழந்தைகள் ஆடணும், பாடணும், விளையாடணும், இதுதான் அவர்களுக்கான கல்வி. இப்ப பள்ளி கல்விக்கு வந்துருவோம். அங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க எழுத ஆரம்பிச்சிருவாங்க, வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா இதுக்கு இடையில நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது குழந்தைகளுக்கான விளையாட்டு. இப்ப நிறைய பள்ளிகள்ல வந்து விளையாட்டு பீரியடே இல்லை. அத வந்து அப்படியே என்ன பண்றோம் நம்ம, அத வந்து ஏதாவது ஒரு மேக்ஸ் டீச்சரோ இல்ல சயின்ஸ் டீச்சரோ இல்ல 11th 12th வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அந்த கிளாஸஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல குழந்தைகளுக்கான விளையாடுகிற உரிமை பறிக்கப்படுது. இதே இது வீட்டுல எடுத்துக்கோங்க. வீட்லயுமே குழந்தை வந்து இப்ப எல்லாம் எந்த குழந்தையும் வெளியில போய் ஓடியாடி விளையாடுதுன்னா அது ரொம்ப ரேரு. எப்பயுமே வந்து உட்கார்ந்துக்கிட்டு மொபைல பார்த்துட்டு இல்ல ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து விளையாட்டுன்னா உடல் இயக்கம் கண்டிப்பா இருக்கணும். உடல் இயக்கம்ங்கிறது 2 வகையா சொல்லுவோம். ஒண்ணு பெருந்தசை இயக்கம், இன்னொன்னு நுண்தசை இயக்கம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே ஈக்குவலா 50-50 ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப பெருந்தசை இயக்கம் அப்படின்னா ஓடுதல், குதித்தல், நுண்டுதல், நடத்தல், உடல் பயிற்சி செய்தல், இதெல்லாம் பெருந்தசை இயக்கத்திற்கான வளர்ச்சிக்கான செயல்பாடு. நுண்தசைனா எழுதுதல், வரைதல், இந்த 5 விரல்களையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒட்டுதல், அப்புறம் அந்த விரல் அச்சு வைத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நுண்தசை வளர்ச்சிக்கான செயல்பாடுகள். இது வந்து கல்வியில ரொம்ப முக்கியமா இது வந்து இன்டகிரேட் ஆகி இருக்கணும். எந்த அளவுக்கு குழந்தை மென்டலி ஒர்க் பண்ணுதோ அந்த அளவுக்கு பிசிக்கலி அந்த குழந்தை பிசிக்கல்னா பெருந்தசை வளர்ச்சியிலையும் சரி, நுண்தசை செயல்பாட்டிலையும் சரி ஈக்குவலா இருக்கணும். அதுக்கப்புறம் கலை பண்பாட்டு வெளிகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும். அது வரைகிறதா இருக்கலாம், ஆடுறதா இருக்கலாம், பாடுறதா இருக்கலாம், நடிப்பதாக இருக்கலாம். நீ ஸ்கூல் வந்துட்ட, 8th வந்துட்ட, 9th வந்துட்ட, அடுத்து 10th, அடுத்து 11th 12th, உனக்கு வந்து ஓய்வே கிடையாது. அதனால நீ வந்து வேற எதையும் பார்க்காத, எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் சேர்ந்துக்காத, படிப்பு ஒண்ணுதான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம் இல்லையா? அது வந்து மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை, மிகப்பெரிய குழந்தை உரிமை மீறல். அதே மாதிரி குழந்தைங்களோட ஆக்கத்திறனை வந்து நம்ம அதற்கான நேரத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதும்
முடியும். இதையெல்லாம் தவிர இன்னொரு இதுலயே ஒரு முக்கியமான ஒரு உரிமை குழந்தைக்கு அன்ஸ்ட்ரக்சர்ட் ரெஸ்ட், லெஷர் அண்ட் பிளே. வரையறுக்கப்படாத ஓய்வு, வரையறுக்கப்படாத கேளிக்கை நேரம், வரையறுக்கப்படாத விளையாட்டு. உனக்கு வந்து 1/2 மணி நேரம் தான் டைம், இதுக்குள்ள நீ விளையாண்டுட்டு வந்துடணும். உனக்கு 1 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் போயிட்டு வந்துடணும். நீ வந்து 9th வந்துட்ட, 10th வந்துட்ட, நீ 5 மணி நேரம் தான் தூங்கணும். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிற, ஒரு டியூஷன் போற, திருப்பி 6 மணிக்கு வீட்டுக்கு வர்ற, அடுத்த டியூஷன், திருப்பி ஸ்கூலுக்கு போற, திருப்பி சாயங்காலம் வந்துட்டு 8 to 9 ஒரு டியூஷன். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லயே ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருவோம். அப்போ அந்த இடத்துல குழந்தைங்களோட வரையறுக்கப்படாத ஓய்வு, கேளிக்கை, விளையாட்டுக்கான உரிமைகளை நாம் நம்மையும் அறியாமல் மீறுகிறோம். ஏன்னா அது ஒரு ஒரு முழு பர்சனாலிட்டியா, ஒரு நல்ல ஒரு ஒரு மார்க் எடுக்கிற ஒரு மாணவனா மாத்தணுங்கிற அந்த ஆவல்ல இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்கிற அந்த நீட் பயிற்சி அப்படிங்கிறது, இத பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப இந்தியாவே அதை பத்தி தான், அதுக்காக தான் பற்றி எரிஞ்சிட்டு. அதுக்கடுத்து ரைட் டு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு அப்படிங்கிறது 3 விதமான பாதுகாப்பு. குழந்தைங்களுக்கு அன்பாக இருப்பது, அரவணைப்பது, இது வந்து உணர்வு ரீதியா கொடுக்கிற பாதுகாப்பு. அடுத்து வந்து உடலியல் ரீதியா கொடுக்கிற பாதுகாப்பு. இப்ப நம்ம உணர்வு ரீதியா கொடுக்கிற பாதுகாப்பு என்னவா இருக்க முடியும்? நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப பெண்கள் மீதான வன்முறை அதிகமாயிட்டு இருக்கு. குறிப்பா குடும்ப வன்முறை வந்து மிகவும் அதிகமாயிட்டு. கணவனை அடிச்சிட்டாரு அப்படின்ட்டு ரத்த காயங்களோட மருத்துவமனைகளுக்கு வர்ற மனைவிமார்கள் அதிகமாக. பெண்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமா நடத்துற விஷயமும் இருக்கு. நீ ஒரு பெண் தானே, நீ உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற அந்த தாட், அதாவது ஒரு பெண்ணை வந்து பிசிக்கலி அடிக்கணும், பிசிக்கலி காயப்படுத்தணுங்கிறது இல்லை, வெர்பலி வாய் வார்த்தை மூலமா ஒரு பெண்ணை வந்து வன்முறைக்குள்ளாக்குறது, காயப்படுத்துறது, இமோஷனலி வித்ட்ரான் பண்றது, கண்டுக்காம விட்டுறது, உணர்வு ரீதியாக உதாசீனப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கும் இந்த ஒரு ரைட் டு ப்ரொடெக்ஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னா, குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுற ஒரு செயல்பாடு இருக்கு இல்லையா. வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, குழந்தை பிறந்த 1/2 மணி நேரத்துல சீம்பால் கொடுப்போம். அதுக்கப்புறம் 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். ஆனா அப்படி யாரும் கொடுக்கறது இல்லை. ஆனா தொடர்ந்து 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறத ஒரு கேம்பெயினாவே பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து குழந்தைங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க கூடாது, அன்லெஸ் அதர்வைஸ் மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை கொடுக்கலாம். அந்த மாதிரி 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தல். 6 மாதம் முடிவடைந்த பிறகு குழந்தைகளுக்கு இணை உணவுகளையும் துணை உணவுகளையும் அறிமுகப்படுத்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 6வது மாசம் முடிஞ்ச உடனே நீராகாரமா கொடுப்பாங்க, அப்புறம் குழும நெல்லில கொடுப்பாங்க, அப்புறம் களி மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுற ஒரு வயசுக்கு மேல, 1.5 வயசுக்கு மேல நம்ம சாப்பிடுற உணவுகளையும் மசிச்சு கொடுக்கும். இந்த மாதிரியான உணவூட்டு முறைகள் இருக்கு. 2 வயது வரை தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அந்த தாய்ப்பால் ஊட்டும் விதிகள்ல ஒரு, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல மறுபடியும் அதை சொல்லணும். தாய்ப்பால் ஊட்டும் போது ஒரு தாயோட அந்த ஈடுபாடு ரொம்ப முக்கியமா பிளே ஆகுது. ஒரு குழந்தைய வந்து நல்லா இந்த மாதிரி அணைச்சு, அந்த குழந்தையோட உடம்பு நம்ம உடம்ப பார்த்து இருக்கிற மாதிரி கையில அடைச்சு உட்கார்ந்து 2 மணி நேரம் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையோட பேசணும். அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தையோட பேசும் பொழுது தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே உணர்வு ரீதியாகவும் ஒரு பிணைப்பு ஏற்படுது. அப்படிப்பட்ட பிணைப்பு நன்றாக கிடைக்கப்பெற்ற ஆண் பின்னாடி வளர்ந்து இன்னொரு பெண்ணை வன்முறைக்கு உட்படுத்துவதில்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது தாய்ப்பால் மட்டும் இங்க ஆபரேட் ஆகல. அம்மாவின் அன்பு, அப்பாவின் அன்பு, குடும்பத்தினரின் அன்பு முழுமையாக கிடைக்கப்பட்ட ஒரு குழந்தை வளர்ந்து பிற்காலத்தில்
தான் சந்திக்கிற பிற உயிர்களையும் பிற பெண்களையும் மதிப்பாக, மரியாதையாக, கனிவாக நடத்தும் என்பது ஒரு உண்மைதான். அப்போ ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய நேரத்துல, அது ஃப்ராய்டோட அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஓரல் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஓரல் ஸ்டேஜ்னா குழந்தையோட உலகமே, அதோட பர்சனாலிட்டியே எங்கன்னா வாயில தான் ஸ்டார்ட் ஆகுது. எந்த அளவுக்கு குழந்தை வந்து அம்மாவுடைய தாய்ப்பாலை வயிறு நிறைய மனம் நிறைய குடிக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையுடைய அந்த வயதிற்கான ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். பின்னாடி அது நன்றாக மேம்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃப்ராய்டு சொல்றாரு. அப்போ ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுறது வந்து வெறும் தாய்ப்பால் வைத்து நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல, குழந்தையை அன்போடு அரவணைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது. இது அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் சேர்ந்து அந்த குழந்தைய அன்போடு அரவணைச்சு வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தை பின்னாடி ஒரு வன்முறையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறோம். குறிப்பா குழந்தைகள் முன்னால நம்ம சண்டை போட்டுக்கிறதே வந்து அந்த குழந்தையோட உணர்வு ரீதியான உரிமையை வந்து நம்ம பறிக்கிற ஒரு செயல் தான். இது நம்ம எல்லாருமே கருத்தில் கொள்ள வேணும். அது மட்டும் இல்லாம குழந்தை கருவுல இருக்கும் போதே இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது சண்டை போடுறது, அம்மாவும் அப்பாவும் அன்பா இருக்கிறது, இது எல்லாமே கருவில் இருக்கும் பொழுதே அங்கிருந்தே துவங்குவதுதான் பின்னாடியும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தது இது வந்து நம்ம அன்பு கொடுக்குறோம் இல்ல, இது கொடுக்குறோங்கிற இடத்தை தாண்டி இது இதுல இருந்தெல்லாம் புறக்கணித்தல் இருக்கு இல்லையா, உதாசீனப்படுத்துதல், உடலியல் ரீதியான ஒரு அரவணைப்பை உதாசீனப்படுத்துதல். நானே இப்பதான் வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு தான் வந்திருக்கேன், 2 பஸ் மாறி வர்றேன், இப்ப வந்து என் வேலை வந்து விழுதுறியே, எனக்கு தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் எல்லாரும் நிம்மதியா விடுங்க, என்னை எல்லாரும் சேர்ந்து கொள்ளாதீங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லா வீட்லயும் ஐதர் அம்மாவோ அப்பாவோ நம்ம குழந்தைகிட்ட சொல்லியிருக்கோம். இன்னொன்னு, அந்த குழந்தை வந்து அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது தெரியுமா அப்படிங்கிறப்ப ப்ளீஸ் என்னை விட்டுரு, அப்பா இன்னைக்கு எனக்கு வந்து இந்த விருது கிடைச்சிருக்கு, மிஸ் என்ன பாராட்டினாங்க, இந்த குழந்தை ஏதோ ஒண்ணு சொல்ல வரும்போது அப்பா எனக்கு வேலை இருக்கு, எனக்கு நைட்டு ஒரு கூகுள் மீட் இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்குறாங்க, என்னால பார்க்க முடியாது அப்படின்னு அந்த குழந்தைகளோட உணர்வுகளை, அவங்களோட வெளிப்படுத்துதல்களை நம்ம உதாசீனப்படுத்துறதும் ஒரு விதமான. அடுத்தது கடைசியா ரைட் டு பார்ட்டிசிபேஷன், பங்கேற்பதற்கான உரிமை. பங்கேற்கிறதுனா ஜஸ்ட் எல்லா இடத்துலயும் அந்த குழந்தையை கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், கருத்து சுதந்திரம், அந்த குழந்தையோட கருத்தை மதிக்கணும். இப்ப நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருக்கோம், குழந்தை வந்து தனக்கு தெரிஞ்சதை ஏதாவது சொல்லும், அப்ப நீ சின்ன பிள்ளை வாய் மூடிட்டு அந்த பக்கம் போ, நீ உள்ள வராத, நீ இந்த விஷயத்துல எல்லாம் உள்ள தலையிடாத அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு வீட்டுக்கு நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ பண்ணும்போது அந்த குழந்தைக்கு பிடிச்ச அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும், அந்த அதை வச்சுட்டு அப்பா இந்த கம்பெனி வாங்குங்க அந்த குழந்தை சொல்லும். அப்ப வந்துட்டு நம்ம அந்த அது வந்து நல்ல பிராண்டா இல்லைன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதை விட்டுட்டு அந்த குழந்தை மேல எரிச்சு உனக்கு என்ன தெரியும், சும்மா எதையாவது டிவியில பார்த்து சொல்லாத அப்படின்னு சொல்லி பேசுறது. அந்த ஒரு கருத்து சுதந்திரத்தை நாம் மட்டுப்படுத்துறது இது ஒண்ணு. இன்னொன்னு, குழந்தைகள் பேசுவதை நாம் கவனித்தல் அப்படிங்கிறது. நம்ம எத்தனை பேரு பேசுறோங்கிறது தெரியல, ஆனா குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு குழந்தைங்களோட உட்கார்ந்து பேசணும் அப்படிங்கிறதுதான் இப்போதைய தேவையா இருக்கு. ஆனா நமக்கு அந்த 1 மணி நேரம் எங்க இருந்து நம்ம களவாடுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சிக்கலுக்கு தீர்வு காண்றதுதான் பெரிய விஷயம். அப்போ நிச்சயமா நம்ம குழந்தை எங்க பேசினாலும் அது பேசுறது வந்து ரப்பிஷா இருந்தா கூட, ஒண்ணுத்துக்கும் உதவாத விஷயம், நமக்கு உப்புசப்பு இல்லாத விஷயமா இருந்தா கூட அந்த குழந்தைய முன்னால உட்கார வச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம பேசணும், அவங்க பேசுறத நம்ம கேட்கணும், நம்மளோட முழு கவனமும் அந்த குழந்தை மேல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்படி வந்து நம்ம குழந்தை பேசுறத
கவனம் கொடுத்து கேட்கும் பொழுது பின்னால அந்த குழந்தை மிகுந்த தன்னம்பிக்கை உள்ள ஒரு ஆளுமையாக பின்னாளில் பரிமளிக்கும். அது கடைசி லைஃப்ல கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு உதவும் அப்படிங்கிறது இதுல இருக்கிற ஒரு விஷயம். இப்ப நம்ம வந்து குழந்தைகளுக்கான உரிமைகள் என்னன்னு பேசிட்டோம். கொஞ்சம் சுருக்கமா பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை உயிர் வாழும் உரிமை, ஆரோக்கியமாக இருக்கும் உரிமை. ரெண்டாவது உரிமை என்னன்னா குழந்தை வந்து வளர்வதற்கான உரிமை. வளர்வதற்கான உரிமையில நான் சொல்ல விடுபட்ட ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தை பருவத்தை அவர்கள் குழந்தையாகவே 18 வயது வரை கடக்கணும். ஒரு குழந்தை தொழிலாளராக மாறுவதோ, குழந்தை திருமணத்திற்கு உள்ளாவதோ, அல்லது இளவயது கர்ப்பத்திற்கு உள்ளாவதோ இது எதுவுமே இல்லாம பிறந்ததிலிருந்து 18 வயது வரை அவர்களது வாழ்நாளை குழந்தையாகவே அவர்கள் கடக்க வேண்டும், எல்லா விதமான வளர்ச்சிகளுக்கும் உட்பட்டு. மூணாவது வந்து பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான பாதுகாக்கும் உரிமை. அதுல நான் சொல்ல விடுபட்ட ஒரு விஷயம் என்னன்னா, உணர்வு ரீதியான பாதுகாப்பை பத்தி பேசுறேன். உடல் ரீதியான பாதுகாப்பு அப்படின்னா குழந்தைகளுக்கு எந்தவித உடலியல் ரீதியாக எந்த தீங்கும் வரக்கூடாது. நம்ம வீட்டுல வந்து நம்ம அடிக்கிறது, குழந்தைங்களை வந்து துன்புறுத்துறது, இதையெல்லாம் தாண்டி ஆக்சிடென்ட், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நடக்காம பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, நம்ம ரோட்ல நடந்து போகும்போது குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது நிறைய இடங்கள்ல பாத்திருக்கேன். ரோட்டு ஓரத்துல நடந்து போவாங்க, ஆனா தார் ரோடு இருக்கிற சைட்ல குழந்தைங்களை கை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. அது மிகவும் ஆபத்து. இது ரொம்ப சின்ன விஷயம். ஆனா மண் ரோட்ல இந்த பக்கம் குழந்தைங்களை இந்த பக்கம் பஸ் போகுதுன்னா இந்த பக்கம் குழந்தைகளை கூட்டிட்டு போறது குழந்தைகளை ஆபத்துல இருந்து பாதுகாக்கும். இது ரொம்ப சின்ன விஷயம். அதே மாதிரி இருட்டுக்குள்ள குழந்தைங்களை கூட்டிட்டு போறது நிறைய இடங்கள்ல வந்து இந்த குறிப்பா கிராமப்புறங்கள்ல அல்லது நகர்ப்புறங்களே கூட நடக்கும். இருட்டுக்குள்ள எங்கேயாவது குழந்தைங்களை கூட்டிட்டு போறது, இல்ல எனக்கு திடீர்னு எங்கேயாவது போகும்போது எனக்கு அம்மா ஒண்ணுக்கு வருது அப்படின்னு சொன்னா இருட்டுல ரோட்டோரத்துல உட்கார வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களால குழந்தைங்களுக்கு விஷ ஜந்துகள் தீட்டி தீங்குகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டுல டேபிள் சேர் எல்லாம் போட்டிருக்கோம், அதுல வந்து அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அது குழந்தைங்க ஓடி வந்து முட்டிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல அந்த ஷார்ப்பா இருக்க எட்ஜஸ் எல்லாம் முடிச்ச அளவுக்கு பிளண்ட் ஆக்கி வழுவழு தேய்ச்சோ அல்லது அந்த ஷார்ப்பான எட்ஜ் குழந்தைய இடிக்காத மாதிரியோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதையும் நான் சொல்ல விடப்பட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான பங்கேற்கும் உரிமை. பங்கேற்கும் உரிமைன்னா அவர்களுடைய கருத்துக்களை கேட்டல், கருத்துக்களை மதித்தல், அவர்களுக்கு பதில் சொல்லுதல், அவர்களோடு உரையாடுதல். எப்பவுமே குழந்தையோட மொழி வளர்ச்சி நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ ஒரு குழந்தையோட முழு வளர்ச்சி அப்படின்னா அது உடல் வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, உணர்வு வளர்ச்சி, இது எல்லாமே சேர்த்திருக்கணும். அப்போ ஒரு குழந்தைக்கு மொழி வளர்ச்சி நல்லா இருக்கணும்னா, என் குழந்தை இங்கிலீஷ்ல நல்லா பேசணும், என் குழந்தை பிரெஞ்சுல நல்லா பேசணும், என் குழந்தை ஸ்பானிஷ் நல்லா பேசணும்னா முதல்ல தாய்மொழி அந்த குழந்தை நல்லா பேசணும். நிறைய பெற்றோருக்கு வந்து என் குழந்தை இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் அந்த ஆசை இருக்கு, இருந்துட்டா இருக்கு, முன்னாடியே இருந்தது. அப்ப நம்ம குழந்தை பிற மொழிகளை சரளமாக பேச வேண்டும் என்றால் நம்முடைய மொழியை நம்ம குழந்தைகளுக்கு, நம்மளுடைய பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம். ஏன்னா நம்மளோட தாய்மொழியில அந்த குழந்தை வெர்வஸ் ஆனாதான் பிற மொழிகள்லையும் அதோட இலக்கணம், அந்த கட்டு, அந்த அமைப்பு எல்லாத்தையும் பிற மொழிகளையும் ஈஸியா குழந்தை கத்துக்கும் அப்படிங்கிறது. அப்ப மொழிங்கிறது என்னன்னா பேசுதல், பேசுவதை கவனித்தல், உரையாடுதல். கவனித்தல்னா ரிசீவ் பண்ணிக்கிறது. நான் சொல்றேன், சொல்றதை கேட்கிறேன், அந்த சொல்லுவதும் கேட்பதும் சைமல்டேனியஸா நடக்கிற உரையாடல். இந்த உரையாடல் வந்து நல்லா நடக்கணும். அதே மாதிரி அந்த மொழி வளர்ச்சி எங்க போய் நிக்கும்னா கருத்துக்களை தெரிவிப்பதில்தான் போய் நிற்கும். எந்த வீட்டுல குழந்தையோட கருத்துக்கள் கேட்கப்படுகின்றனவோ, ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுங்கிறது வேற, கேட்கப்படுகின்றனவோ, கவனிக்கப்படுகின்றனவோ,
அந்த கருத்துக்களுக்கு உரிய பதிலுரைகள் வழங்கப்படுகின்றனவோ அந்த குழந்தையோட மொழி ஆளுமையும் அந்த குழந்தையோட தன்னோட ஆளுமையும் உயரும் அப்படிங்கிறது. இப்போ இவ்வளவு உரிமைகளை பத்தி பேசிட்டோம். இந்த உரிமைகளுக்காக உலக அளவிலும் இந்தியாவிலும் நம்ம தமிழ்நாட்டிலையும் என்னென்ன பண்ணிருக்காங்கிறத நான் பிரீஃபா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லலாமா தொடரத? கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. சொல்லலாம். நமக்கு 10 மணி வரைக்கும் நம்ம பல காலமா பேசிட்டு இருக்கோம். இதுல முதல் குழந்தைகள் உரிமைகள் அப்படிங்கிற முதல் கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது ஜெனீவா பிரகடனத்துல 1924 ஜெனீவா பிரகடனம். அதாவது குழந்தைகள் உரிமைகளுக்கான ஜெனீவா பிரகடனம். அதுதான் வந்துட்டு உலகத்திலேயே முதல் டாக்குமெண்ட் அடாப்டட் ஃபார் சில்ட்ரன். அதுக்கடுத்து 1959 இந்த ஜெனீவா பிரகடனத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி ஐக்கிய நாடுகள் சபை ஒரு குழந்தைகள் உரிமைகளுக்கான பிரகடனம் ஒண்ணு அறிவிச்சது. அதுல வந்து கல்வி, விளையாட்டு, ஆரோக்கியம், உடல்நலம் குறித்த அந்த ஷரத்துகள்லாம் சேர்க்கப்பட்டன. அதுக்கப்புறம் 1989 யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஃபார் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் கொண்டு வந்தாங்க. இதுல வந்து மொத்தம் 54 ஷரத்துக்கள், உலக அளவுல 196 நாடுகள் இந்த கன்வென்ஷன்ல சைன் பண்ணாங்க. இந்த ட்ரீட்டில ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. உலகத்திலேயே எனக்கு தெரிந்த இப்பொழுது வரைக்கும் மிக அதிக அளவிலான நாடுகள் ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒரே கன்வென்ஷன் தான் இந்த 1989 செயல்படுத்தப்பட்டதுதான். அதுக்கப்புறம் இது வந்து 1989 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இந்தியா வந்து 1992 தான் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டது. இதுல வந்து 2000 அதுக்கப்புறமா 2000 இருந்து 2011 வரைக்கும் ஆப்ஷனல் புரோட்டோகால் சொல்லிட்டு பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்தாங்க. இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த குழந்தைகள் உரிமைகள் அப்படிங்கிற விஷயம் 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பொழுதே அதுலயும் சில ஷரத்துக்கள்ல இது சொல்லியிருக்கிறாங்க. அது என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸ்டு பை லா அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகிள் 15 3வது பிரிவு குழந்தைகளுக்கான சிறப்பு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 21A வந்து ரைட் டு எஜுகேஷன், குழந்தைகளுக்கான கல்வி உரிமையை பாதுகாக்கும் ஒரு ஆர்டிகிளா இருக்கு. ஆர்டிகிள் 23 ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராபிகிங் அண்ட் போஸ்ட் லேபர், குழந்தைகளை வந்து கடத்துதல், வேலைகள், குழந்தை தொழிலாளராக கட்டாயப்படுத்துதல், கொத்தடிமை முறை, அதற்கு எதிரான ஒரு ஆர்டிகிள். ஆர்டிகிள் 24 குழந்தை தொழிலாளர்களை வந்து அந்த தொழிலாளர் ஒழிப்பு சட்டத்துக்கான ஒரு முன்மாதிரியா இருந்தது. ஆர்டிகிள் 14 21 ஈக்வாலிட்டி அண்ட் லைஃப் வித் டிக்னிட்டி, சம உரிமை மற்றும் ஒரு மரியாதையான மதிப்பு மிக்க வாழ்க்கைக்கான ஒரு ப்ரொவிஷனை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2005 நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கமிஷனை உருவாக்குனாங்க. 2006 ஏற்கனவே இது இருந்ததுதான் குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த குழந்தை திருமண தடை சட்டம் என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும், பெண் குழந்தையா இருந்தா 18 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆண் குழந்தையா இருந்தா 21 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணணும். 18 வயசுனா குழந்தைக்கு அன்னைக்குதான் 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும், அன்னைக்கு வந்து கல்யாணத்தை வச்சிருப்பாங்க. அப்படின்னாலும் அது தவறுதான். அந்த 18 வயது முடிவடைந்து 12 மணி இரவு 12 மணி வரைக்கும் அது வந்து சைல்டு தான் அந்த குழந்தை. அது ஒண்ணு. இதுல உள்ள பனிஷ்மெண்ட் மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
அந்த குழந்தைய ஒரு அடல்ட்டுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்கன்னா, அவருக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சாலும் அந்த அடல்ட்டுக்கு அதுக்கப்புறம் அந்த திருமணத்தை நடத்தி வச்சவங்க, அவங்களோட பேரண்ட்ஸ், அந்த திருமணத்தை அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே 2 வருஷம் ஜெயில் தண்டனை பிளஸ் அல்லது 1,00,000 ஃபைனு. இதுல வந்து அம்மாவோ இல்ல பாட்டியாவோ இருந்தா, அந்த பெண் குழந்தையோட அம்மாவோ பாட்டியோ, அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கிடையாது, 1,00,000 ஃபைன் மட்டும் நினைக்கிறேன். இது வந்து நான் பைலபிள் காக்னிசபிள் அஃபென்ஸ். அதுக்கப்புறம் போக்சோ சட்டம் உங்களுக்கு தெரியும், குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம். இது வந்து 2012 பாஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஜெண்டர் நியூட்ரல் தான். இது வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு இல்ல, 2 குழந்தைகளுக்குமே இது வந்து ஆபரேட் ஆகும், பெண் குழந்தைகள் மட்டும் கிடையாது. இது வந்து நடந்த குற்றத்தை அளவை பொறுத்து அந்த தண்டனையோட அளவு மாறுபடும். அது அதை பத்தி சொல்றேன், சிம்பிளா சொல்லிடுறேன். ரொம்ப கொடுமையான, ரொம்ப ரொம்ப வன்கொடுமைக்கு உள்ளாக்கி செய்யப்பட்ட பெனிட்ரேட்டிவ் கோயர்சிவ் செக்ஸ்னா அதுக்கு வந்து 20 வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுப்பாங்க. படிப்படியா அந்த தண்டனை குற்றத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனைகள் குறைஞ்சிட்டே வரும். அடுத்தது வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு. இப்ப வந்து குழந்தைகளுக்கு முன்னாடிலாம் டெலிக்வன்ஸ் சொல்லுவோம், இப்ப அப்படி சொல்றது இல்ல. சில்ட்ரன் கான்ஃபிளிக்ட் வித் லா, சட்டத்துடன் முரண்படும் குழந்தைகள்னு சொல்றோம். நம்ம சொல்றது குழந்தை குற்றவாளிகள் நம்ம தமிழ்ல சொல்றோம். சட்டத்துடன் முரண்படும் குழந்தைகள், இவர்களுக்கான போர்நோக்கு இல்லங்கள் செயல்படுகின்றன. அதை பத்தி நான் ரொம்ப பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு அடுத்து தமிழ்ல வந்து ஸ்பெஷலா நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டேட் கமிஷன் ஒண்ணு உருவாக்கி இருக்கிறோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்ஸ், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகுன்னு சொல்லி ஒரு அலகு இருக்கு. குழந்தைகள் உரிமை பாதுகாப்பதும், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கான விஷயங்களை கையாளுவதுமான அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவா அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை திருமணம் ஆகட்டும், குழந்தை தொழிலாளர் முறையா இருக்கட்டும், குழந்தைங்க வந்து ஓடி வந்த குழந்தைங்களை வந்து காப்பாத்துறதா இருக்கட்டும், எல்லாமே குழந்தை குற்றவாளிகள் எல்லாமே குழந்தைகள் ரிலேட்டடா இருக்கிற எல்லாத்தையுமே பாக்குற அழகு அதுதான். இவ்வளவுதான் இப்போதைக்கு நான் இவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் எனக்கு கிடைச்ச டைம்ல. இதுல நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். குழந்தைங்களுக்கு வந்து ஆர்சி மதிராஜோட ஒரு பேஸ்புக் பதிவு வந்து போயிட்டு இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. வாயை மூடு என்பதுதான் குழந்தைகள் மீது நாம் திணிக்கும் முதல் வன்முறை அப்படின்பாரு. அதை தட்டு மறுபடியும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா குழந்தைக்கும் வந்துட்டு தன்னை மரியாதையாக நடத்துவதற்கும், தன்னை மதிப்புடன் நடத்துவதற்கும், கனவு காண்பதற்கும், அன்பு காட்டுவதற்கும், அரவணைக்கப்படுவதற்கும், தனது திறமையை வளர்ப்பதற்கும், நிபந்தனையற்ற அன்பிற்கும் எல்லா குழந்தைகளுக்குமே உரிமை இருக்கு. நம்ம வந்து இந்த உரிமைகளை அன்றாடம் நம்ம மீறிக்கிட்டு தான் இருக்கோம். இத வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உரிமைகளை பாதுகாப்பதும், குழந்தைகளை வந்து குழந்தைகளாகவே நடத்துவதும், குழந்தைகளாகவே வாழ விடுவதும் தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த சவால்ல நம்ம எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம முன்ன இருக்கிற ஒரு பிரச்சனை. இத்துடன் நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விடுபட்டு இருந்தா நான் அடுத்த வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த ஒரு இதுல நான் பேசலான்னு இருக்கேன். நன்றி தோழர். ஏதாவது கேள்விகள் இருந்தா அதன் மூலமா விடுபட்ட தகவல்களை சொல்றதுக்கு தயாரா. நன்றி தோழர், நன்றி தோழர். நிறைய சிறப்பான உரை, நிறைய தகவல்கள் சொன்னீங்க. ஏன்னா முக்கியமானது அதுதான். ஏன்னா நாம் அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில் நாம் குழந்தைகளை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம், எல்லாருமே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது வந்து இப்போ உங்க உரையில இருந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுக்கு இயல் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும். கேள்விகள் இருந்தா கேளுங்க தோழர்களே. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் கேட்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இப்போ இவங்க சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கான விளையாடும் உரிமையை பத்தி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பொதுவாகவே குழந்தைகளுக்கு விளையாடுவதில் தான் பெரிய விருப்பம் இருக்கு. ஆனா அந்த விளையாடுவதற்கான சூழல் என்பது நம்மளுடைய சமூகத்துல பண்பாட்டு ரீதியாகவும் இல்லை, ஒரு அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில எந்த வகையிலையும் அதற்கான வாய்ப்புகளே இல்லை. நாம் சின்ன வயதுல இருக்கும்போது கூட தெருக்கல்ல விளையாண்டோம். இன்னைக்கு நாம கவனிச்சோம்னா பெண் குழந்தைகள்ங்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. பள்ளிக்கூடத்திலும் குழந்தைகளுக்கான விளையாட்டுங்கிறது மறுக்கப்படுது. எல்லாமே ஒரு போலித்தனமா இல்லைன்னா ஒரு பெயரளவுலதான் விளையாட்டுங்கிறது இருக்குதே ஒழிய உண்மையிலேயே குழந்தைகள் விளையாடுவதற்கான தளம் இருக்குதா அப்படின்னா அதுல ஒரு 10% கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது எல்லாமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனாலும் இதுக்கான நடவடிக்கைகளாக எந்த வகையிலும் எதுவுமே நடக்கல. அப்போ நாம எல்லாருமே, ஒரு அரசு உட்பட எல்லாருமே இதைய குழந்தைகளுக்கான உரிமைகளை நாம மீறித்தானே இருக்கிறோம். அப்ப இதுக்கான நடவடிக்கைகளாக எதையாவது நடந்திருக்கா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. தொடர் பதில் சொல்லலாமா தொடர்? சொல்லுங்க தோழர். தோழர் சொல்றது 100% உண்மை. அப்போ ஒரு பெற்றோரா நம்ம குழந்தைங்களுக்கு விளையாடும் உரிமையை எப்படி உறுதி செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம குழந்தைங்களோட விளையாடணும். அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். அது வெளியில கூட்டிட்டு போய் ஒரு பார்க்லயோ இல்ல ஏதாவது ஒரு தோட்டத்திலேயோ அல்லது கடற்கரையிலயோ எங்கேயோ நம்ம குழந்தைங்களோட நம்ம விளையாடியே ஆக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீட்லயே நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதும் கூட ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு குழுவா உட்கார்ந்து நீங்க விளையாடும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபேமிலியில குழந்தைகிட்ட மட்டும் இல்ல, கணவனுக்கும் மனைவிக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும், ஏன்னா இதெல்லாம் கிராஸ் இது. ஏன்னா இதுல ஒரு ஏன் நான் இதை சொல்றேன், அப்பாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இருக்காது, அம்மாவும் மகளும் ஒரு மாதிரி எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இதுக்கான அடிப்படை என்னன்னா எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ், ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஃப்ராய்ட் சொல்றாரு. எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ்னா ஒரு பெண் குழந்தை தன்னை வாழ்க்கையில பாக்குற முதல் ஆண் தன்னுடைய தந்தை தான். அதனால எப்பயுமே தன்னோட தந்தையின் மீது அந்த குழந்தைக்கு ஈர்ப்பும் அன்பும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை தன் வாழ்க்கையில் முதலில் சந்திக்கிற பெண் தாய் தான். அப்ப அந்த தாயின் மீதான அந்த காதலை ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் சொல்றோம். இது ரெண்டுமே கிரேக்க தொன்மத்தில இருந்து எடுக்கப்பட்ட பெயர்கள், அந்த கதையில இருந்து வருது. எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அது அப்பாவின் மீது மகளுக்கு இருப்பது, ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அம்மாவின் மீது மகளுக்கு இருப்பது. ஆனா ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும்ங்கிறது எப்பயுமே ஒரு வார்ஃபேர் மாதிரி தான் இருக்கும். அந்த பையனுக்கு ஒரு 14 வயசு ஆயிட்டாலே அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கு டெய்லி சண்டை தான் வரும். அப்ப இந்த மாதிரியான இது உளவியல் ரீதியான சிக்கல் தான். இந்த உளவியல் சிக்கலை நம்ம சரி பண்ணணும். குழந்தைக்கு அது பிளஸ் குழந்தைக்கு தேவையான அந்த விளையாட்டு உரிமையை வழங்கணும்னா நம்ம குடும்பமா உட்கார்ந்து விளையாடணும். அது கேரம் போர்டா இருக்கலாம், செஸ்ஸா இருக்கலாம், ஏதாவது ஒரு குழு விளையாட்டு. நம்ம சின்ன வயசுல குழு விளையாட்டு நிறைய விளையாடி இருக்கோம்ல, அதை நம்ம பியர்ஸ் கிட்ட தான் விளையாடணுங்கிறது இல்லை, நம்ம குழந்தைங்க கூடயும் நம்ம விளையாடலாம். அதே மாதிரி பள்ளிகள்ல நம்ம குழந்தைகள் படிக்கிற பள்ளிகள்ல விளையாட்டு அந்த கால அட்டவணையில விளையாட்டு நேரத்துல விளையாட செய்யணுங்கிற விஷயத்த நம்ம பள்ளிகள்ல போய் வலியுறுத்தணும். போல பேரண்டா நம்ம வலியுறுத்தலாம். இது நம்ம எந்த விதத்திலையும் குழந்தைகளுக்கான விளையாடு உரிமையை மறுக்கவே கூடாது. இத நம்ம பள்ளிகள்லயும் கேட்கணும், நம்மளும் அதை வீட்டுல செய்யக்கூடாது. வேற கேள்விகள்?
செம்மலட்சுமி தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், எனக்கு ஒரு விஷயம் பதிவு பண்ணணும்னு தோணுது. தோழர் பேசும்போது சொன்னாங்க, குழந்தைகள் பிறந்து 6 மாதங்கள் வரைக்கும் தண்ணீர் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு தவறான வழிகாட்டுதலா நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து அதனுடைய முதல் அழுகைதான் அதனுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டி, இப்ப எங்க வீட்டுல நடந்த விஷயத்த நான் இங்க பகிர்ந்துக்கிட்டா மற்ற தோழர்களுக்கும் அது உதவியா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதாவது முதல் அழுகை அப்படிங்கிறது இந்த பூமிக்கு அதனுடைய அந்த பிராணவாயுவை சுவாசிச்சு அதன் வழியாக தன்னுடைய உணர்வை கடத்துது. எப்படின்னா, அந்த முதல் அழுகை பசிக்கா, இல்ல தாகத்துக்கா, இல்ல தாயினுடைய அரவணைப்புக்கா அப்படிங்கிறத அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க உணர்ந்து கொள்வதற்காக அப்படிங்கறதான் என்னோட பாட்டி எனக்கு சொன்னாங்க என்னுடைய முதல் பிரசவத்தின் போது. அப்ப குழந்தை பிறந்து அழுத உடனே ஃபர்ஸ்ட் தண்ணி தான் கொடுத்தாங்க. தண்ணி எதுக்காக கொடுக்கறோம்னா, அந்த அழுகையினுடைய வித்தியாசத்தையும் அந்த குழந்தையினுடைய உணர்வை நம்ம மதிக்கணும். அப்பதான் அந்த குழந்தை பசியையும் தாகத்தையும் பிரித்து அறிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல 6 மாதம் வரைக்கும் நம்ம தண்ணீர் கொடுக்கல அப்படிங்கிறது அது குழந்தையினுடைய ஆரோக்கியத்துக்கு சரியானதா இருக்குமா அப்படிங்கறதும் இங்க ஒரு கேள்வியா எழுப்புதுங்க தோழர். ஏன்னா நான் தொடர்ந்து குழந்தைகள் தளத்துல இயங்கிட்டு இருக்கிறதுனாலையும், குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் போது அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட முக்கியமா சொல்லக்கூடிய விஷயமாவும் பார்க்கக்கூடிய விஷயமாவும் இது இருக்குது. அப்ப இது சரியான தகவலா அப்படிங்கறத தோழர் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க தோழர். நன்றி. மிக்க நன்றி தோழர். நான் அந்த தாய்ப்பால் ஊட்டுதல் பத்தி நான் இன்னும் விரிவா பேசியிருக்கணும். அதற்கான களத்தை நீங்க இப்ப அமைச்சு கொடுத்திருக்கிறீங்க. நமக்கு தாய்ப்பால் ஊட்டும் முறைகள், உணவூட்டு முறைகள், பச்சிளம் குழந்தை மற்றும் இளம் குழந்தைகளுக்கான உணவூட்டு முறைகள்னு ஒரு செட் ஆஃப் விதிமுறைகள் நமக்கு இருக்கு தோழர். அதுல நான் சொன்ன அதுதான் நான் மறுபடியும் விரிவா அதை பேசணும்னு நினைக்கிறேன். குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு சீம்பால் கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ, ஏன்னா அதுலதான் குழந்தைக்கு தேவையான அத்தனை நோய் எதிர்பார்த்தலும் அதிகமா இருக்கு. 2வது விஷயம், 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே ஊட்டுதல். அதை எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்றாங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னா, குழந்தைக்கு பசி எடுத்தாலும் தாய்ப்பால், தாகம் எடுத்தாலும் தாய்ப்பால், அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் குழந்தைக்கு தாய்ப்பால். ஏன்னா இங்க நம்ம இத விரிவா சொல்றேன். இப்ப தாய்ப்பால நம்ம முன்பால் பின்பால்னு சொல்லுவாங்க. அந்த முன்பால் அப்படிங்கிறது கொஞ்சம் வாட்டரியா வரும் குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது. அடுத்து அந்த வாட்டரியா வர்றது போக போக திக்காகும். அப்ப நீங்க குழந்தைக்கு தாகம் எடுக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா, அதற்கான தேவை அந்த பால்லயே ஃபுல்ஃபில் ஆயிடுது. ஏன்னா ஏன் நம்ம 6 மாசம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எங்களோட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துல இதை நாங்க எல்லா தாய்மார்களுக்கும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதாவது நிறைய ப்ரீலாக்டியல்ஸ் சொல்லுவாங்க. சக்கரை தண்ணி கொடுக்கறது, மாட்டுப்பால், டப்பா பால், இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் தடுக்கணும், தண்ணி கொடுக்கறதையும் தடுக்கணும். ஏன் தண்ணினா, குழந்தைக்கு தாய்ப்பால்ங்கிறது தான் முழு உணவு. அதுல தண்ணி இருக்கு, கொழுப்பு இருக்கு, புரதம் இருக்கு. இப்ப மிருகப்பால்னு எடுத்துக்கிட்டா, இப்ப பசும்பால், எருமைப்பால் ரொம்ப திக்கா இருக்கும், அதுல ஃபேட் கண்டென்ட் அதிகம். ஆனா தாய்ப்பால்ல குழந்தையோட உடலுக்கு எவ்வளவு ஃபேட் வேணுமோ அது மட்டும்தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் தாய்ப்பால் தான் மருந்து, அம்மாக்கு உடம்பு சரியில்லைனாலும் தாய்ப்பால் தான் மருந்து. குழந்தை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எவ்வளவுக்கு எவ்வளவு தாய்ப்பால் குடிக்குதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சக் பண்ணுதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையோட பசி அதெல்லாம் தூண்டப்படும். அந்த உணவு மண்டலம், செரிமான மண்டலத்தான சுழற்சி சரியா இருக்கும். அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தை தாயோட மார்புல பாலை சக் பண்ணி குடிக்குதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தாயோட கருப்பை சுருங்கி பழைய நிலைக்கு திரும்பும். இது தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு அறிவியல் ரீதியான ஒரு தொடர்பு. அதனால எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைக்கு தேவையான தண்ணீரும் குழந்தையோட தாயோட தாய்ப்பாலே இருக்குங்கிறது தான்
நாங்க காலகாலமா சொல்லிக்கிட்டு வர்ற ஒரு விஷயம். சுகாதாரத்துறையிலையும் இதைத்தான் ப்ரமோட் பண்றாங்க. சரிங்க தோழர். வேற வேற கேள்விகள்? நன்றி தோழர், விளக்கம். நன்றி தோழர். வேற யாராவது கேள்விகள் கேட்குறீங்களா? சுகன்யா தோழர். வணக்கம் வணக்கம் தோழர். ரொம்ப ஒரு சிறப்பான உரை. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப குழந்தைகளுக்கு வந்து ரிசோர்சஸ்க்கான ஆக்சஸ் வந்து பெரியவர்கள் மூலம்தான் கிடைக்குது இல்லைங்களா? ஒரு ஒரு நூலகமா இருக்கட்டும், அல்லது அந்த மாதிரியான இப்ப அரசு நமக்கு கொடுக்குற நலத்திட்டங்களா இருக்கும். இப்ப இது வந்து எப்படி குழந்தைகளை சென்று அடையிறது? ஏன்னா ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? உரிமைக்கும் அத அத பெற குழந்தைகள் யாராவது ஒருத்தர் மூலமா தானே பெற வேண்டியதா இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தோழர். நன்றி தோழர். உங்க கேள்வி இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் சரியா புரிஞ்சுக்க முடியல உங்க கேள்விய. நான் என்னுடைய கேள்வி என்னன்னாங்க தோழர், இப்ப வந்து பெரும்பாலும் உரிமை வந்து இருக்கிறவங்க பெரியவங்களா இருக்கும்போது அந்த உரிமையை கோர்றது, அதை பெறுறது, இது எல்லாமே என்னுடைய கையில அவங்க கையில இருக்கும். இப்ப குழந்தைகளா இருக்கும்போது இவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து தேவைப்படுறாங்க அவங்களுடைய உரிமையை வந்து அடையிறதுக்கே. அப்புறம் வந்து ரிசோர்சஸ், இப்போ ஒரு நூலகமா அல்லது வந்து ஒரு நலத்திட்டமோ இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்து ஒரு விஷயம் இருக்கும்போது அத அவங்க வந்து அந்த மாதிரி எடுத்து அவங்கள போய் சேர்றதுக்குமே வந்து, அல்லது அவங்க அதை கோர்றதுக்குமே மறுபடியும் ஒரு பெரியவங்களுடைய துணை தேவைப்படுது. சோ இப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க தோழர். நம்ம குழந்தையை சுத்தி இருக்கிற ஒவ்வொருவருமே குழந்தை உரிமை பாதுகாவலரா தான் இருக்கணும். குழந்தைகளுக்கு தேவையானதை பூர்த்தி செய்பவரா தான் இருக்கணும். ஏன்னா குழந்தைக்கு தெரியாது இல்லையா எனக்கு இது தேவைன்னு. இப்போ ஒரு குழந்தை வந்து பீட்சா கேக்குது அப்படின்னா அந்த பீட்சாங்கிறது அதோட உரிமையா அது நினைச்சுக்குது. ஆனா அது சரியான உரிமை இல்லையே. அப்ப அதற்கான சரியான உரிமை கொடுக்கறது வந்து நம்ம தான். 18 வயசு வரைக்கும் குழந்தைக்கு வந்து முடிவெடுக்க முடியாது. அதனாலதான் அவங்க குழந்தையா இருக்கிறாங்க. அப்போ அவர்களை சுற்றியுள்ள நாம் தான், அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள், பள்ளியில் இருப்பவர்கள், தெருவில் இருப்பவர்கள், ஊரில் இருப்பவர்கள், ஒவ்வொருவரும் குழந்தை உரிமை பாதுகாவலர், குழந்தைகளுக்கான உரிமையை கொண்டு சேர்ப்பவராகவும் இருக்கணுங்கிறதா. இதுதான் விதி. அப்ப நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பொறுப்பு இருக்கு. இங்க உட்கார்ந்து நான் பேசுறேன்னா எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நான் பேசிட்டு அப்படியே போயிடுறது என் வேலை இல்ல. ஒரு குழந்தைக்கான உரிமையை நம்ம தான் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல போகும்போது இந்த குழந்தைங்க எல்லாம் ஊசி பண்ணி பாசிக்கிட்டு இருப்பாங்க. ஊக்குவிக்கிறது, குழந்தை வந்து பிச்சை கேட்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் அனுப்பியிருப்பாங்க பிச்சை எடுத்துட்டு வாங்க. அப்ப அந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம அந்த குழந்தைகிட்ட பேசுறோமா? கண்டிப்பா பேசணும். நீ என்ன இங்க நிக்கிற, நீ ஸ்கூல் போலையா அப்படின்னு நான் கேட்டேன்னா அந்த குழந்தை அங்க இருந்து ஓடிடும். எப்பயுமே நம்ம வெளியில போகும் பொழுது எங்க போனாலும் நம்ம சுற்றி ஏதாவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவர்களுக்கான உரிமையை வந்து நிலைநாட்டுபவர்கள் நம்மவாதான் இருக்கணும். ஒரு குழந்தை ரோட்ல நிக்குதுன்னா நமக்குதான் பொறுப்பு. ஒரு குழந்தை ஊக்குவிக்குதுன்னா பொறுப்பு நம்மளோடது. நம்ம ஒவ்வொருத்தரும் இதை ஓன் பண்ணிக்கணும் தோழர். ஏன்னா குழந்தை போய் கேட்காது. குழந்தைக்கு வந்து அதாவது படிப்பை விட ஊக்குவிக்கிறது நல்லதுன்னு அது நினைச்சுக்கோ. ஏன்னா ஸ்கூல் போனா டீச்சர் திட்டுவாங்க, நான் இங்க சுதந்திரமா இருக்கேன்னு அது நினைச்சுக்கோ. நம்மளோட பொறுப்பு தான் தோழர். நம்ம தான் செய்யணும், வேற வழி. சரிங்க தோழர். நன்றி தோழர். ஒரு நூலகம் இருக்கு, நூலகத்துக்கு குழந்தைக்கு போகலன்னா அந்த குழந்தைய நூலகத்துக்கு கொண்டு போவதும் அந்த நூலகத்தில் இருப்பவர்களை குழந்தைகளிடம் கொண்டு வருவதும் நம்முடைய வேலை. சரிங்க தோழர். வேற யாராவது கேள்விகள் இருக்கா? சரி, நாம இந்த கூட்டுகை நிகழ்வை
நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு மிகச் சிறப்பான ஒரு உரை. நிறைய தகவல்கள், குழந்தைகள் உரிமைகள் குறித்து இவ்வளவு விஷயங்களை பொது சமூகத்துக்கு போயிருக்காருனே ஒரு சந்தேகம் தான். நம்ம போன்றவர்களுக்கே நிறைய புதிய தகவல்கள் இதுல இருக்கு அப்படிங்கிறப்போ, ஒரு பொது சமூகத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இவங்க எல்லாருக்குமே, ஏன்னா முக்கியமா வந்து ஆசிரியர்கள் சமூகம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தோழர் சம்பத்குமார் கேட்ட கேள்வி அதன் அடிப்படையில தான். ஏன்னா ஆசிரியர் சமூகத்துக்கு வந்து தங்களிடம் 8 மணி நேரம், குறைந்தது ஒரு 8 மணி நேரம் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய நலனை பாதுகாப்பது, அவர்களுக்கான உரிமைகளை எப்படி பாதுகாப்பாக கொடுப்பது, வழங்குவது என்றெல்லாம் அவர்களுக்கு தான் நிறைய வந்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்ப அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஏராளமான தகவல்களையும் விஷயங்களையும் புதிய வெளிச்சத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உரையை கொடுத்த நம்முடைய கவிஞர் ரேவதி முகு அவர்களுக்கு நம்முடைய இயல் மின்னிதழின் சார்பாகவும், இயல் கூடுகையின் சார்பாகவும், அறம் முகில்கலையின் சார்பாகவும் நம் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த கூடுகையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர். அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான்